Good morning students. I am MRK. Today 12th Maths class chapter 2 complex number example sum பார்த்துட்டு இருக்கோம் 2.36. Suppose Z1, Z2 and Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle. ஒரு வட்டத்துக்குள்ள மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நோட் பண்ணி நோட் பண்ணி வெர்டிசஸ் உச்சிகள் அப்படின்றது அதை இணைச்சோம்னா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சிடுறோம். அப்படி சென்டர்லேருந்து இதில் இப்படி கோடு போட்டோம்னா ஆக்சஸ் பிரிக்கிறோம். பிரித்தோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். சரி, ரைட்டு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மாடுலஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்குல்ல. இந்த 2 தான் ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். 2 தான் என்னது? ரேடியஸ், ஆரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இருந்து இது 2டா தம்பி, இந்த ரெண்டு வரைக்கும். அதே மாதிரி இங்கே வரைக்கும் 2, அதே மாதிரி இங்கே வரைக்கும் 2, அதே மாதிரி இங்கே வரைக்கும் 2. அப்போ Z1 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + i√3. இதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ஆர்கன் பிளேனில், அதாவது கிராஃபில் குறித்தோம்னா உனக்குள்ள வரும் ப்ளஸ் ரெண்டுமே. அப்படின்றனால 1, அப்படின்னு அர்த்தம். இதுதான் Z1. இது ஓன் ஆர்ஜின் வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். இப்படி கிடைக்கும். அடுத்து நீ கொஞ்சம் யோசிக்கணும், ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சமக்க முக்கணும். அப்போ 3 ஆங்கிளும் ஒன்றா வரணும். ஒரு சர்க்கிளுக்கு வந்து 360 டிகிரி, ஓகே. அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆங்கிள் ஈக்குவல் ஆகிறக்காண்டி 120 டிகிரி வரும். அப்போ 120ன்றதை எப்படி எழுதலாம்னா 2 × 16 எழுதலாம். 2 × π/3 அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு ரொட்டேட் வந்து 2π/3 அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு ரொட்டேட்டு தான் 2π/3. அப்போ இதோட 2π/3 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது Z2 = இதுதான் கான்செப்ட். Z1 × e⁻i2π/3 போலார் ஃபார்ம். Z1 × e⁻ அப்படின்ற i2π/3 வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு பிரித்தோம்னா cos 2π/3 + i sin 2π/3 பிரிக்கலாம்டா. cos 2π/3 + i sin 2π/3 அப்படின்னு பிரிக்கலாம். சரியா சொல்கிறது? அப்போ இதில் cos 2π/3 என்ன ஆகும்? Z1க்கு வந்து 1 + i√3 கொடுத்துட்டான். cos 120 டிகிரிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் போலார் ஃபார்மில் இதில் போட்டு பார்க்கணும். ஆல் சில்வர் டீ கப்ஸில் போட்டு பார்த்தோம்னா -1/2 கிடைக்கும். ப்ளஸ் sin 2π/3க்கு வந்து இது தனியாக உள்ளது √3/2 கிடைக்கும். இதிலிருந்து நீங்கள் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 1 + i√3 இதிலிருந்து தான் எடுக்கிறேன். அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகும். 1/2 -i√3/2 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இல்லை -2ஓட வெளியே எடுத்துக்கலாம். -1/2 வெளியே எடுத்துட்டோம்னா 1 + i√3ன்னு ஒரு ஸ்டெப்பு, இன்னொன்று என்ன வந்துடும் 1 - i√3ன்னு ஒரு ஸ்டெப்பு. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ -1/2ன்னு எழுதிட்டு a + b × a - b a² + b². அப்போ இது 4ன்னு ஆயிரும். 1/2ன்னு அடிச்சுட்டு மைனஸு 1/- இருக்கு பார்த்து ஈக்குவல் டு போட்டு மைனஸ்ன்னு போட்டு 1/2 போட்டு 4ன்னு போட்டோம்னா இது ரெண்டையும் அடித்தோம்னா -2 அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து -2 அப்படின்னு அர்த்தம். -2னா இந்த சைடில் வரும், ஆர்ஜின் மேலே வரும். -2, 0 அப்படின்னு அர்த்தம். இதுதான் Z2 ஆக்சஸ் மேலே வரும். ஏன்னா இது -2ன்றது ரியல் பார்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்குள்ளது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டா ஒரு லைன் கிடைக்கும். புரியுதா? அடுத்து Z3 கண்டுபிடிக்க போகிறேன். கிடைக்கக்கூடிய ஆன்சரில் Z3ன்றது Z2 × e⁻i2/3 அவ்வளோதான்டா கான்செப்ட்டு. அப்போ Z2 என்ன கிடச்சிச்சு? -2 × அந்த இது வர்ற cos 2π/3 ப்ளஸ் என்ன வந்துடும் i sin 2π/3ன்னு வந்துட்டா ராஜா. அவ்வளோதான். அப்போ -2 இது சொன்னில உண்டு -1/2 ப்ளஸ் என்ன வந்துடும் i√3/2. இதெல்லாம் நீங்கள் போட்டு பாரு. ஆல் சில்வர் டீ கப்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட் உள்ளது. 120 cos 120க்கு -1/2, cos 60க்கு வந்து +1/2 வரும். ஓகே, ரைட். உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சரு ப்ளஸ் அப்படின்னு வந்துடும், 1ன்னு வந்துடும், மைனஸ் வந்து i√3ன்னு வரும். சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு வந்து என்ன பாயிண்ட்டாக எடுக்கலாம்? 1, -√3. 1 இங்கே வரும். சரி, 1 கணக்கில் வரும், கணக்கில் அப்படி வரும். ஏன்னா 1க்கு முன்னாடி தானே வரும். அப்போ இதுதான் Z3 1, -√3
√3 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும். அவ்வளோதான். அடுத்து இது ரெண்டையும் சேர்க்கணும். இதுதான்டா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் ரேடியஸ் 2 2. அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? Z2ம் Z3. Z2 இந்த இருக்குது ஆன்சரு என்ன இருக்குது? -2. Z3க்கு ஆன்சர் என்ன இருக்குது? 1 - I√3. ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கான். அதிலிருந்து 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். சரியா சொல்கிறது? அது ரொட்டேட் ஆகிறத வந்து e⁻I2/3ன்னு சொல்லி நீ மல்டிப்ளை பண்ணி செஞ்சால் போதும். சில பேர் இது OA, OB, OCலாம் எடுத்து செய்வாங்க. அவங்களுடைய விருப்பம் அது. நான் ஷார்ட்டாக செஞ்சுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.